அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை பாருங்க, இது வந்துன்னா அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், பொங்கலுக்கு மஞ்சள் குத்து இஞ்சி குத்துலாம் நம்ம வீட்டிலே அறுவடை செய்யலாங்க. எப்படின்றீங்களா? இதை பாருங்க, இந்த வருஷம் மஞ்சள் குத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா, இஞ்சி குத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா, இந்த மஞ்சள் குத்துல இருந்த மஞ்சளை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தோம்னா இந்த மஞ்சளை அந்த மஞ்சள் ஒரு 2 பீஸோ ஏதோ இது ஒரு 2 போட்டு வச்சிருந்தோம்னா அது என்ன ஆயிடும், இந்த மாதிரி முளை வந்துடும். இது பார்த்தீங்களா, ஒரு ஓரமாக சமையல் உள்ள எங்கேயாவது ஒரு காட்டோரமாக, ரொம்ப தண்ணியும் போடக்கூடாது, காத்தோரம் போட்டு இந்த மாதிரி இது இஞ்சி குத்துலேருந்து எடுத்த இஞ்சி முளை வந்திருக்கு இல்லையா, ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்து போட்டது அப்படியே முளை வந்திருக்கு. இந்த மாதிரி முளை வந்துடும். இது என்ன பண்ணோம், நம்ம தோட்டத்துலையோ இல்லை ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டின்னோ ஏதாவது உடஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா, டப்பா பக்கெட் ஏதாவது, அதில் கொஞ்சமாக மண்ணெல்லாம் போட்டு, தோட்ட மண், களிமண், மணல் எல்லாத்தையும் போட்டு கலந்து, அப்புறம் தேங்காய் இருந்தால் அதையும் போட்டு கலந்து அதில் இதை மஞ்சளை வச்சோம்னா அது நல்ல மஞ்சள் செடி வந்துடும். அதே மாதிரி இதையும் இந்த இஞ்சியும் இது மாதிரி இது வந்துருக்கு பார்த்தீங்களா, மழை வந்திருக்கு, இந்த மாதிரி மஞ்சள்லையும் வந்துடும். அது நம்ம என்ன பண்ணலாம் வச்சோம்னா, அதாவது ஆடி மாதம் வச்சோம்னா, சரியா ஆடி மாதம் வச்சோம்னா கரெக்டாக வைக்கணும். பொங்கலுக்கு, அதாவது மார்கழி கட்சி தை பொங்கலுக்கு நம்ம வீட்லேயே நம்ம இந்த இஞ்சி குத்தை மஞ்சள் குத்தை அடுத்த வருஷம் நம்ம அறுவடை செய்யலாம்.